உன் வாழ்க்கையை யோசிச்சு பாரு. என்ன பண்ணியிருக்கேன்? 25 வயசு எனக்கு, என்ன பண்ணியிருக்கேன்? சொல்லும்படியா என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு 27 வயசு, எனக்கு 30 வயசு, எனக்கு 35 வயசு. What have I done for God? இல்லப்பா, கடவுளுக்கே நீ பண்ண வேண்டாம். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பண்ணியிருக்கேன், என் தாத்தா பாட்டிக்கு நான் பண்ணியிருக்கேன், அரசாங்கத்துக்கு நான் பண்ணியிருக்கிறேன், என் வேலையில நான் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு டென்ட் போட சொன்னாராம். ரெய்னார்ட் பாங்கே போட்டாரான் டென்ட். சாதாரண டென்ட் இல்ல, அப்படி இப்படி டென்ட் இல்ல, 34,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரே டென்ட். கைகளை தட்டுவோம், போட்டு பாக்க. ஒரே தடவையில 34,000 உட்கார்ற மாதிரி அந்த டென்ட்டை பாருங்கள். கரங்களை தட்டுவோம் பிரியமானவர்களே. இந்த டென்ட் தான், with car parking, everything. 34,000 people. When you aim for the sky, God will take you to the sky. நீ வானத்தை நீ கையை வைத்தால் கர்த்தர் உன்னை வானத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வார். கரங்களை தட்டுவோம். போதும்பா, ஒரு 100 பேர் வந்தா போதும், ஒரு 10 பேர் வந்தா போதும். ஏதோ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு அப்படியே இருந்தா அப்படியே தானே இருப்ப. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்துல நீ போயிருக்கிற, அங்க என்ன சாதிச்சிருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு நீ கல்யாணம் ஆகி? ஒரு 10 வருஷம் இருக்குமா? அந்த குடும்பத்துல நீ என்ன சாதிச்சிருக்க? உன் கணவரை பார்த்து யாராவது உன் பொண்டாட்டி எப்படின்னா தங்கம்னு சொல்லுவாரா? சொக்க தங்கம் என் பொண்டாட்டின்னு சொல்லுவாரா? சொல்லலனா உப்பு இல்ல உனக்கு, சாரமற்று போயிருக்க. உங்க அம்மாவை பார்த்து சில ஆம்பளை பிள்ளைங்களோட, இங்க வர வாலிபர்களோட அம்மாவை கேட்பேன், என்ன பண்றான்? ஒரு பக்கெட் தண்ணி தூக்க மாட்டேன்றா சிஸ்டர், ஒரு பக்கெட் தண்ணி தூக்க மாட்டேன்றான். அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு கோயில் போயிடுறான் சிஸ்டர். சாரமற்று போயிருக்கிறாய், குப்பை தொட்டி. உன் அம்மா அப்பாக்கு பக்கெட் தண்ணி உன்னால தூக்க முடியல. வயதான அம்மா பம்ப்ல தண்ணி அடிச்சு அவ போய் உன்னை காலேஜுக்கு அனுப்புறா, உன்னை வேலைக்கு அனுப்புறா. நீ பெரிய மைனர், உன் அப்பாவுக்கு என்ன உதவி செய்யற? ரெய்னார்ட் பாங்கே அவங்க அப்பா அம்மாக்கு நல்ல ஒரு மகனாக இருந்தார். நீ முதலாவது உன்னுடைய தாயும் தகப்பனையும் நீ கனம் செய்தால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டுவோம். ப்ரமோஷன் இல்லையே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே ஒன்றும் இல்லையே என்று சொல்லி நீ சொன்ன யோசிச்சுப்பா. வாழ்க்கையில எங்கேயோ உப்பு குறைஞ்சிருக்கு. அல்லேலூயா, எங்கேயோ உப்பு குறைஞ்சிருக்கு. 65 வயசு ஆகுதுங்க ரெய்னார்ட் பாங்கேக்கு. பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கிறார், துள்ளி குதித்து கொண்டு இப்பொழுதும் சுவிசேஷம் சொல்லுகிறார். லட்ச லட்சமா அவருடைய கூட்டத்துக்கு வராங்க. கரங்களை தட்டுவோம். உலகத்திலேயே இப்ப பெரிய சுவிசேஷகர். உன்னுடைய தரிசனம் என்ன? ஏமி கர்மேக்கல் என்று சொல்லி ஒரு சகோதரி சின்ன வயசுலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். இந்த உலகம் சமுதாயம் மோசமா இருக்குது. இந்தியாவை பார்த்தா, இந்தியாவில் சின்ன சின்ன பிள்ளைகளை தாசிகளா டெம்பிள்ல கொடுத்துறாங்க, கோயில்ல கொடுத்துறாங்க. அல்லேலூயா. குட்டி குட்டி பிள்ளைங்களை, பெண் பிள்ளைகளை வளர்க்க முடியாம அவங்க கொண்டு போய் கோயில்ல கொடுத்துறாங்க. அந்த கோயில்ல தாசியா வளருது அந்த பிள்ளை. ஐரிஷ் நாட்டு பெண்மணி ஏமி கர்மேக்கல் இதை பார்த்தா, இந்த உலகத்துல நான் ஏதாவது செய்யணும்பா. அந்த நாட்கள்ல அவ சம்பாதிச்சா அதுதான் அவ வீட்டுல. சில பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, என் வீட்டு வருமானம் இல்லைன்னா என் வீட்டுல என் வருமானம் தான் மெயின், என் வருமானம் போச்சுன்னா என்ன ஆகுறது? ஏமி கர்மேக்கலுடைய வருமானம் தான் அவங்க வீட்டுல சாப்பாடு போடுது. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஏமி ஐ வாண்ட் யூ, ஏமி ஐ வாண்ட் யூ. ஏமி, where Lord, tell me where, can you come to India? நீ இந்தியாவுக்கு போவாயா ஏமி? ஏமி அவங்க அம்மாவை பார்த்தாளாம். அநேக தங்கச்சிமார்கள் அண்ணன்மார்கள் அவங்க அம்மா சொன்னாங்களா, போ, God has called you, go. ஏமி கர்மேக்கலுக்கு அழகான பிரவுன் ஐஸ். அவ சின்ன வயசுல இருக்கும்போது ஐரிஷ்கார பெண்களுக்கு ப்ளூ ஐஸ் இருக்குமா. அவ ஒரு நாள் எல்லாம் மத்திய நைட் எல்லாம் ஜெபம் பண்ணலாம், ஜீசஸ் என்னுடைய ப்ளூ கண்களை என்னுடைய பிரவுன் கண்களை ப்ளூவா மாத்துங்க. she had brown eyes. நைட் எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஏன்னா அந்த ஐரிஷ்ல உங்களுக்கு ப்ளூ கண் இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க போய் 1 கிலோ சக்கரை கொடுப்பா, அவன் கண்ணையே பார்ப்பான். சக்கரை கொடுவா, என்ன பாக்குற, எங்கிருந்து உனக்கு ப்ளூ ஐஸ் வந்தது? சோ அவளுக்கு அவளுடைய நாட்டிற்கு தகுந்த மாதிரி ப்ளூ ஐஸ் கேட்டாலாம். நைட் எல்லாம் ஜெபம் பண்ணலாம், காலையில எழுந்து பார்க்கும்போது அதே பிரவுன் ஐஸ் தானா. அப்பொழுது அவளுக்கு விளங்கவில்லை. அன்றே ஆண்டவர் முன்குறித்துட்டாரு, நீ இந்தியாவுக்கு போற. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். நீ இந்தியாவுக்கு போக போற. அப்பவே பிரவுன் ஐஸ் அவளுக்கு.
17 வயதிலே அவள் நாட்டை விட்டு மிஷினரியாக வெளியே வந்தாள். 28 வயசுல இந்தியாவுக்கு வந்தா. அழகான போட்டுட்டு இருந்தாளாம். அவ போய் அந்த கிராமத்துல போய் சுவிசேஷன் செய்யும் போது கிராமத்து மக்கள் எல்லாம் கவன தொட்டு பார்த்தாங்களாம், இடி பார்த்தாங்களாம். எதுவுமே அவ சொல்றது எதுவுமே கேட்கவே இல்லையா. அப்ப அவ பார்த்தாலாம், அவங்களோட நான் கலந்துடணும், அல்லேலூயா, என் கவுனை நான் கழட்டணும். அந்த கவுனை கழட்டிட்டு சாரி கட்டினாலாம், அல்லேலூயா. சாரி கட்டி அந்த மக்களோடு மக்களாக கூழை குடித்து கொண்டு ஏமி கர்மேக்கல் இந்தியாவுக்கு வந்தார்களாம். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். ஏமி கர்மேக்கல் இந்த உலகத்திற்கு உப்பாக வாழ்ந்த ஏமி கர்மேக்கல் பல பிள்ளைகளை, குட்டி பிள்ளைங்களை சாக கழுத்து நெரிச்சு சாக நினைச்ச பிள்ளைங்களை எடுத்து வளர்த்தாலாம். அவளுக்கு 65 வயசு. ஒரு நாள் அவள் ஆண்டவரிடம் கேட்டா, இங்க இருக்கும்போது சில 65 வயசு அம்மாமார்கள்லாம் சொல்லுவாங்க, எடுத்துக்கங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரே. எங்க அம்மா சொல்லுவாங்க, இனிமேல் என்ன எடுத்துக்கங்க, என்ன எடுக்கிறது, 65 வயசுல பயன்பாடு ஆண்டவருக்கு, உட்காந்து ஜெபி. என் சின்ன தங்கச்சி சொல்லுவா என்கிட்ட, பாலாக்கா அம்மா ஜெபிக்கிறது இல்ல. ஓஹோ, நல்லா எல்லாம் நிறைவா இருக்கனால ஜெபிக்கிறது இல்லையா? ஆமென். 65 வயசுல 80 வயசு என்ன, ஆண்டவருக்காக நீ பயன்படு. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. 65 வயசான எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா கடமைலாம் முடிச்சு மேல அப்படியே ஸ்ட்ரைட்டா ஹெவன் போயிடலான்னு பாக்குறாங்க. ஆமென். 65 வயசுல நடந்துட்டு இருந்தாங்களாம் ஏமி கர்மேக்கல். ஆண்டவரே யூஸ் மீ. 65 வயசுல 28 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இந்தியாவுல பயங்கர ஊழியம் பண்ணாங்களாம். அப்படி இல்ல, அநேக கஷ்டங்கள். முக்காடு போட்டுட்டு போய் கோயில போய் குழந்தைய திருடிட்டு வருவாங்களாம் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு. அப்படி ஊழியம் இல்ல, கார்ல போற ஊழியம் இல்ல, பயங்கரமான ஊழியம். 65 வயசுல ஆண்டவர் என்ன பயன்படுத்தும், யூஸ் மீ அப்படின்னாங்களாம். ஆண்டவர் ஒரு பெரிய குழி இருந்ததா, தமால்னு உண்டாங்களாம். கீழே விழுந்தவங்க எந்திரிக்கும் பொழுது 20 வருஷம் படுக்கையில படுத்து விட்டார்கள். கால் உடைந்தது. 20 வருடம் படுக்கையில இருக்கும் பொழுது 65 வயதுக்கு அப்புறம் 13 புக்கு எழுதுறாங்க. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. அந்த 10 புக்கு இப்போ ரத்தத்தால படிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு பயங்கர எழுச்சி பண்ணும் புஸ்தகங்கள். கடைசி வரைக்கும் உப்பாக வாழ்ந்தார்கள் ஏமி கர்மேக்கல். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எவ்விதமாக நீ வாழ்கிறாய் சகோதரியே? இந்த நாளில் உன் வாழ்க்கையை யோசித்து பார். எனக்கு ஒண்ணும் இல்ல, உன் இயலாமையே ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்க நல்ல ஒரு நல்ல உனக்கு உன்னுடைய உடல் உறுப்புகள், உனக்கு ஆரோக்கியம். He has given you health, he has given you everything, but still you are murmuring. ஆனால் இன்றும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவருக்காக நீ ஏதாவது செய்தால் தான் ஆண்டவர் உனக்கு ஏதாவது செய்வார். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கரங்களை தட்டணும். நல்லா. ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவர் பிழியறார். I can feel it. God is squeezing everybody's heart. நல்லா கிழிக்கட்டும். எவ்விதமாக நீ பயன்படுகிறாய்? தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் உன்னை ஒரு உப்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எவ்விதமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிறாய்? இந்தியாவிலே பயங்கரமான சுனாமி ஏன் வந்தது என்று சொல்லி தெரியாமல் மக்கள் பயங்கரமாக நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. வறுமை, கவலை, வேலையில்லா திண்டாட்டம், குடி. ஆண்டவர் இந்த உலகத்திலே நீ உப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். கும்பமேளா என்ற பகுதியிலே ஆயிரக்கணக்கான பேர் வருகிறார்கள். கங்கையிலே அவர்கள் குளித்தால் அவர்களுடைய பாவங்கள் போகும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். லட்சமாக. இது என்னங்க இதெல்லாம் தலை எங்க போகுது? கங்கையில போய் குளிச்சா பாவம் தீரும்னு போகுது. இதுக்கு இயேசு யாருன்னு தெரியல. இங்க போய் தண்ணியில குளிச்சா முக்தி வந்துரும் நினைக்குது, புருஷன் கிடைக்கும் நினைக்குது. இந்த பிரிட்ஜ்ல நடந்து வருது. February 13th to 15th இந்த பயங்கரமான கும்பமேளா நடந்தது. ஆயிரக்கணக்கான பேர் மிதிப்பட்டு சாகிறார்கள். இவர்களுக்கு சத்தியம் சொல்ல ஆள் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தேவன் எதிர்பார்க்கிறார். நீ இந்த உலகத்திற்கு பயன்பட வேண்டும். எவ்விதமான ஒரு உப்பாக நீ இருக்கிறாய்? உன்னுடைய தெருவிலே நீ உப்பா இருக்கிறியா? உன்னுடைய தெருவிலே நீ உப்பாக இருக்கிறாயா? உன் வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் தான் இருக்காங்களா? அவங்க கிட்ட நீ உப்பா இருக்கிறியா? ஒரு பட்டணத்துல நீ உப்பா இருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். It is a clear command. You have to be the salt of this earth. Let's give God a mighty hand of praise. You have to be. I need a real sound clap offering for God.
நன்றாக சத்தமாக தேவனுடைய நாம் கரங்களை தட்டுவது தேவாதி தேவனுக்கு. நல்ல ஒரு குடும்பத்திலே லோத்தின் மனைவி அவள் வாழ்க்கைப்பட்டாள். ஆபிரகாமின் குடும்பத்திலே, ஹல்லேலூயா, நல்ல குடும்பத்திலே தான் அவள் வாழ்க்கைப்பட்டாள். லோத்தின் மனைவியாக அவள் வந்தாள். ஆனால் அவள் சாரமற்ற உப்பாக இருந்தபடியினாலே சோதோமிலே ஆண்டவர் சொன்னார், லோத்தே, ஆபிரகாமை ஆண்டவர் நேசித்ததன் நிமித்தமாக லோத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் ஆண்டவர் தேவதூதர்களை வைத்து சோதோமிலிருந்து இழுத்து கொண்டு வெளியே போனார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எடுங்கள். ஆதியாகமம் 19வது அதிகாரம். ஆண்டவர் சொன்னார், 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நேரம் இல்லாத காரணத்தினால் நான் இந்த சத்தியத்தை கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டும். 22வது வசனம், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. ஆண்டவர் சொன்னாரு, லோத்தே, உன் குடும்பத்தை கூட்டிட்டு நீ ஓடிப்போ, நான் சோதோமை அழிக்க போறேன். லோத்து சொன்னா, நான் சோவார் என்ற ஊருக்கு நான் போறேன். ஆண்டவர், சரி. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. சரி லோத்து, உன் பிள்ளைங்களை கூட்டிக்கோ, மனைவியை கூட்டிக்கோ, நீ அந்த ஊர் போய் சேர்ற முறை வரைக்கும் நான் சோதோமை அழிக்க மாட்டேன். கரங்களை தட்டுவோம். I will wait for you. I will wait for you. யாருங்க சொல்லுவா? தேவாதி தேவன் சொல்றாரு, நீ ஊரை சுத்திரியா? உனக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். I'll wait for you. எவ்வளவு நாள் நீ ஓடுவே என்னை விட்டு? I will wait for you. Lord, I will wait for you. நீ சோவார் போய் சேரும் வரை நான் உனக்காக இந்த சோதோமை அழிக்காத நான் காத்திருப்பேன். நீ போய் சேர்ற வரைக்கும் I will wait for you. லோத்து ஓடுறான், லோத்து பிள்ளைங்க ஓடுறாங்க, லோத்து மனைவி ஓடுறா. ஆனா அந்த ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாலே திரும்பி பார்த்தா, பின்னிட்டு பார்க்காதே என்று சொல்லியும் பின்னிட்டு பார்த்து அவள் ஒரு உப்பு தூணாக மாறினாள். கரங்களை தட்டுவோம் பிரியமானவர்களே. ஒரு சாரமற்ற உப்பாக ஆண்டவர் சொல்கிறார், உன் உப்பு சாரமற்று போனால் நீ வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு எதற்கு நீ பயன்படுவாய்? சொந்த பிள்ளைங்க சொந்த மனைவிய ஊருக்கு வெளியே கொட்டிட்டு லோத்து போறான். உப்பா மாறிட்டா, சாரமற்று போயிட்டா, பிரயோஜனமற்று போயிட்டா. மிஸ்ஸஸ் லோத் பெரிய குட்டத்தை சேர்ந்தவ. அவ ஓடும் பொழுது லோத்தை நினைச்சிட்டு ஓடல. ஐயோ என் கணவன் என் பிள்ளைங்க நினைச்சிட்டு ஓடல. சோதோமே 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 உலகத்தை நினைச்சுக்கிட்டே ஓடின. ஏங்க சில பேர் விழுந்து போறாங்க, மகிமையா ஆண்டவருக்கு காரியங்களை செய்ய முடியல, கீழே விடுறாங்க, மேல எந்திரிக்கிறாங்க, ஒரு ஜபக்கூட்டத்துக்கு வருவாங்க, அக்கினி 2 ஜபக்கூட்டத்துக்கு பிறகு தண்ணி மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருப்பாங்க. ஏன் உன் உள்ளத்துல இருந்து சோதம் வெளியே ஃபுல்லா போல? இன்னும் பழைய நண்பர்களை பார்க்கும்போது இருதயம் அடிச்சுக்குது. பேகி பேண்ட்ஸ், ஆஹா ஆஹா எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆஹா நைட் பிரேயர், போய் இந்த அக்கா நைட் பிரேயருக்கு வர சொல்றாங்க, போர் அடிக்குது. முற்றிலும் சோதம் வெளியே வரல. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. கரங்களை தட்டும். என்னைக்கு அது வருதோ இன்னும் நண்பர்களை பார்க்கும்போது இருதயம் அடிச்சுக்குது. அப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, அப்படி ஒரு கட்டு, திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு கட்டு, அப்படி ஒரு கட்டு. ஒரு பிரயோஜனம் இல்ல. உன் தலையில ஆரோனின் தலை மீது வழிந்த எண்ணெய் வடியணும். அப்போ உன்னை பார்த்தா அட்ராக்டிவா இருக்கும். நீ கட்டு எங்க கட்டு பண்ணாலும் நீ குப்பை தொட்டிதான், நீ நாற்றம் தான். சொல்லிட்டார் ஆண்டவர், குப்பையில கொட்டுறதுக்கு தான் நீ பயன். அந்த குப்பை தொட்டி கூட சொல்ல, ஏன் குள்ளடி வராத, அந்த பக்கம் போய் விழு, நான் யூஸ் மீ குப்பை தொட்டி. பயன்படுற ஆண்டவருக்கு ஒண்ணுக்கும் பயன்படாத நிப்பா. சோதம் உள்ள இருக்குது. மிஸ்ஸஸ் லோத் ஓடும் போது சோதோமே, மிஸ்ஸஸ் லோத் கணவனை நினைச்சு ஓடி இருக்கணும். என் பிள்ளைங்க இந்த மாதிரி சாரமற்ற மிஸ்ஸஸ் லோத்னால எத்தனை குடும்பங்கள் பயங்கரமாக நாசமாய் போய் இருக்கிறது. ஒரு மனைவி சாரமற்று போனா அந்த 2 பிள்ளைங்களும் அசிங்கமா நடந்தாங்க.
மோவாபியர்கள் என்று சொல்லி ஒரு இனம் உருவானது. காரணம், பெற்ற தகப்பனோடைய தவறாக நடந்து கொண்டார்கள் மிஸ்ஸஸ் லோத்தோட பிள்ளைங்க. காரணம், ஒரு பொம்பளை சரியில்லை. அன்பு சகோதரியே, நான் உன்னோடு பேசுகிறேன். உன் வீட்டுல நீ உப்பா இருந்தீனா ஆபிரகாமுடைய குடும்பம் மாதிரி உன் குடும்பம் மாறும். கரங்களை தட்டுவோம். ஹalleluya. ஈசாக்கு பிறப்பா உனக்கு சாரமற்ற ஆண்டவர். God wanted you to be a dash of salt. ஒரு உப்பாக உன்னை இருக்க வேண்டும் என்று உன்னை ஆசைப்பட்டார். மகளே, நீ உப்பு தூளாக போனாயே. ஊருக்குள்ள லோத்து அம்மா பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆனா மனைவி ஊருக்கு அப்பால கொட்டிட்டு போயிட்டாங்க. உன் வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? உன் வாழ்க்கை நாசமாய் போய் கொண்டிருக்கிறதா? நீ ஜெபிக்கிறாயா? அம்மா அப்பாக்கு அடங்கி இருக்கிறியா? அண்ணன் தம்பிக்கு அடங்கி இருக்கிறாயா? உறவினர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கிறியா? பாட்டி தாத்தாவை பார்த்தா பெருசுன்றியா? பாட்டி தாத்தாவை பார்த்தா பெருசு வருது. என்ன பெருசு வருது? நீ பெருசானி நான் அப்ப உனக்கு தெரியும். எங்க பாட்டி வராங்க, எங்க தாத்தா வராங்க. கரங்களை தட்டுவோம். முதியோர்களை பார்த்தால் மரியாதை செலுத்து, எழுந்து நில் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. வெக்க கேடு. இங்க வந்து டான்ஸ் ஆடுற, வீட்டுக்கு போய் அம்மா அப்பா பார்த்து பெருசுன்ற நாற்றோம் குப்பை தொட்டி. ஆண்டவர் வந்தாருன்னா முதல்ல சொல்லுவார், ஓடி போயிடு. பக்கத்துல மத்தினா பாத்துக்க. ஆண்டவரே, ஆன்லைன் பிரேயர்ல போய் நான் டான்ஸ் ஆடின ஆண்டவரே, ஓடி போயிடு, ஓடிப்போ, நிக்காத. நாற்று அடிக்குது. You're stinking. Don't come near me. You can be from a Pentecost church. I'm talking to you. You can go to many evangelistic meeting. I'm talking to you. But are you useful? That is the question today. நீ பயன்படுகிறாயா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளு, உப்பா இருக்கிறியா? இப்ப கேளுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க, கேளுங்க. கேப்போமே, are you salty? உள்ளுக்குள்ள வேலை செய்யட்டும். உப்பா இருக்கிறியா? கொஞ்சம் உப்பு இல்லையா? சேர்த்துக்கோப்பா, சேர்த்துக்கோப்பா. Please pass. I need some salt in my life. I need some salt in my life. என் வாழ்க்கையில கொஞ்சம் அன்பு தேவைங்க. என் வாழ்க்கையில நான் சோம்பேறியா இருக்கிறேன், கொஞ்சம் உழைக்கணும். நான் குறைந்தபட்சம் என் கணவனுக்கு நான் உப்பா இருக்கணும்பா. கரைகளை தட்டுவோம். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு என் டீச்சருக்கு நான் உப்பா இருக்கணும். இங்க ஆன்லைன் பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு மண்டே மார்னிங் ஹோம்வொர்க் பண்ணாம நீ போயிட்டு நான் ஆன்லைன் பிரேயர் அட்டெண்ட் பண்ணேன். அதனால என் அசைன்மெண்ட்லாம் செய்ய முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் பாப்பாரு. ஒரே அடி அடி அவனை. ஏஞ்சல்ஸ்ட சொல்லுவாரு, அவன் வெளியே வரும்போது ஒரே அடி அடி. வெளியில வரும்போது யாரும் அடிப்பாங்க. டேய், ஒண்ணுமே பண்ணாதப்ப ஏன்டா என்ன அடிக்கிற? அது ஆண்டவர் கொடுத்த அடி. கரங்களை தட்டு. டேய், நான் ஒண்ணுமே பண்ணலடா, என்ன ஏன்டா அடிக்கிறா? சில நேரத்துல அந்த மாதிரி நீ கேக்குறியா? மேல இருந்து உழுது உனக்கு வத, மேல இருந்து உழுது உனக்கு வத. அசைன்மெண்ட் பண்ணல, ஆன்லைன் பிரேயர், ஒரே ஆட்டம் பாட்டு. என்னமா மெசேஜ். அங்க வெளியே போகும்போதே நீ சொல்லு, வாடா போலாம். இங்க இருந்து போவாங்க. நான் சர்ச்சை அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவேன். நீ சர்ச்சை அட்டெண்ட் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போ, நோ ப்ராப்ளம். உப்பா இருக்கிறியா? தட் இஸ் தி क्वेश्चन. உன் போதகருக்கு உப்பா இருக்கியா? உன் சபைக்கு உப்பா இருக்கியா? அதுதான் கேள்வி. லோத்து மனைவி உப்பு தூணா மாறிட்டா. ஆண்டவர் உப்பா தான் இருக்க சொன்னாரு, உப்பு தூணா மாறிட்டா. உன் கணவர் உன்னை மதிக்காமல் இருக்கலாம். காரணம், நீ உப்பாயிரு. உப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, உப்பு சேர்த்துக்கோ, பயன்படு. யாருக்காவது பயன்படு. என் வியாபாரம் சரியில்லை, என் குடும்பத்துல ஏன் நஷ்டம்? காரணம், உன் வாழ்க்கை சரியில்லை. நீ ஜபக்கூட்டத்துக்கு வரலாம் சகோதரனே, friend, I'm talking to you my friend, but how is your life today? How is your life today? ஆராய்ந்து பார். ஆண்டவர் சொல்லுகிறார் மார்க் 9:19-49 வசனத்திலே, எந்த பலியும் அந்த பழைய காலத்திலே எல்லா பலிகளும் உப்பால் அவர்கள் அதை உப்பிடப்பட்டு தான் அந்த பலியிடப்படும். Every offering is salted. The salt, it shows the covenant of God.
லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம். கரெக்டா ஃபாஸ்டா எடுக்கணும். Leviticus chapter 2 verse 13. ஃபாஸ்ட். ஒரு gift. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. நீ படைக்கின்ற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. ஆண்டவருக்கு நீ என்ன பலிகளை கொடுத்தாலும் அதை உப்பால சாரமாக்கணும். காரணம் இஸ்ரவேல்ல இருந்து நீர் எங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து நீர் என்னை அழைத்து கொண்டு வந்தீரப்பா. தி ரிமைண்டிங் ஆஃப் தி கவெனன்ட் ஆஃப் காட். ஆகையால் உப்பினால் அதை உப்பிடப்பட்டு தான் அந்த பலியை செலுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதை கண்டிப்பாக எந்த பலியாக இருந்து ஒப்பிடப்பட வேண்டும். நம்பர்ஸ் 18 chapter 18 verse 19. என்னாகும் 18வது அதிகாரம் 19வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகள் எல்லாம் ஜனங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கின்ற எல்லா பலியிடுகளும் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். ஆமென். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் செல்லும் மாற உடன்படிக்கை என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். மார்க் 9:49-50வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பழைய ஏற்பாட்டை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இயேசுநாதர் பேசுகிறார், எந்த பலியும் உப்பினாலே ஒப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினாலே ஒப்பிடப்பட வேண்டும். படிப்போமே. எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியால் ஒப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே நீங்கள் உப்புள்ளவர்களாக இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். Let's give God a mighty hand of praise. Hallelujah. சமாதானம். Be peaceful with one another. Be a salt for your father. Be a salt for your mother. உன் அண்ணனுக்கு ஒரு உப்பா இரு, உன் தம்பிக்கு ஒரு உப்பா இரு. சத்தியத்தை போதி, தைரியமாக சொல்லு. நீ உப்பா வாழ்ந்தினா, நீ வாயை திறந்து பேசினா உன் அண்ணன் சும்மா இருப்பான். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டுவோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உப்பிடு. இன்றைக்கு நீ கேளு, ஆண்டவரே, I want the anointing of salt on me. நீ அக்கினியினால் உப்பிடப்பட வேண்டும். You have to be salted with fire. இந்த நாளிலே நான் பயங்கரமான சூழ்நிலையின் மத்தியிலே நான் போய் கொண்டிருக்கிறேன். I'm going through persecution. ஆண்டவர் சொல்லுகிறார், I'm salting you. ஹல்லேலூயா. நான் உன்னை உப்பிடுறேன். ஹல்லேலூயா, உப்பிடுறேன். ஐயோ, என்னால தாங்க முடியல, இந்த தனிமையை என்னால தாங்க முடியல, இந்த வேதனையை என்னால தாங்க முடியல, எனக்கு வேலை கிடைக்கல. ஆண்டவர் உன்னை உப்பிடுகிறார். கரங்களை தட்டுவோம். நடக்க முடியல ஆண்டவரே, வலிக்குது, எரியுது. ஆண்டவர் உன்னை புடமிடுகிறார் அக்கினியினாலே. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுநாதர் சொல்றாரு, எல்லா பலிகளும் ஒப்பிடப்பட்டது போல நீ அக்கினியினால் ஒப்பிடப்பட்டால் நான்